அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். வாழ்க்கை முழுவதும் வாடகை வீட்டில் கஷ்டப்படுகிறீர்களா? சொந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீர்களா? நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தோஷம் என்பது இருக்கும். நம்முடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கலாம், செய்கின்ற தொழிலில் தோஷம் ஏற்படலாம், அதேபோல் நாம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் நமக்கு தோஷம் ஏற்படும். அந்த தோஷத்தை தான் நாம் வாஸ்து தோஷம் என்று கூறுகிறோம். நாம் குடியிருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டின் அமைப்பு சரியாக இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும்னு சொல்லப்படுது. வாஸ்து ரீதியான தோஷங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நாம் குடியிருக்கும் பொழுது நாம் நினைத்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. அதுவும் ஒருவித தடங்களாகவே வந்தமையும். அப்படிப்பட்ட நேரத்தில் அதை சரி செய்ய முயற்சி செய்வோம். சொந்த வீடாக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய இஷ்டத்திற்கு ஏற்றார் போல் நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஆனால் வாடகை வீடாக இருக்கும்போது நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. எந்த வீடாக இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய வீடு தோஷமில்லாமல் இருந்தால் தான் நம்முடைய முயற்சிகள் வெற்றியடையும். அந்த தோஷத்தை நீக்குவதற்கு மிக மிக எளிமையான ஒரு தீப வழிபாட்டை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் காலகாலமாக வாடகை வீட்டிலே இருந்துகிட்ருக்கோங்க, எங்களுக்கு சொந்த வீடு யோகம் இல்லைங்கிறவங்களும், சொந்த வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. வாஸ்து தோஷம் நீங்குவதற்கு வாஸ்து பகவானை நினைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த வாஸ்து தீப வழிபாடு. குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக அன்றைய நாளில் சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் பூமி பூஜை செய்வார்கள், கிணறு தோன்றுவதற்காக பூஜை செய்வார்கள். பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகள் அனைத்தையும் செய்வதற்கு உகந்த நாளாகத்தான் அந்த நாள் திகழ்கிறது. அதே நாளில் நாமும் தீபமேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் சொந்த வீடு கட்டவும் இருக்கிற வீட்டில் நிம்மதியாக இருப்பதற்காகவும் நல்ல வாய்ப்புகளும் சூழலும் உண்டாகும். நாம் இருக்கக்கூடிய வீட்டில் தோஷங்களும் நிச்சயமாக நீங்கும். அப்படி ஒரு வாஸ்து நாள் நாளைய தினம், அதாவது 25/1/2025 சனிக்கிழமையில் வாஸ்து நாள் வருது. இந்த நாளில் குறிப்பிட்ட நேரமான காலை 10:41 11:17 வரைக்கும் தான் வாஸ்து நேரம் வரப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டிலேயே நாம் எளிமையாக தீபமேற்றி வழிபாடு செய்தோம் என்றால் சிவபெருமானின் அருளாலும் வாஸ்து பகவானின் அருளாலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதோடு சொந்த வீடு யோகமும் நமக்கு உண்டாகும். இந்த தீபத்தை வாஸ்து நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஏற்றணும். முதல்ல வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக சுத்தம் செய்து மஞ்சளை தடவி அதற்கு மேல் பச்சரிசி மாவினால் ஏதாவது ஒரு கோலத்தை போட்டுக்கோங்க. அந்த கோலத்தின் 4 திசைகளிலும் 4 அகல் விளக்க வைக்கணும். இந்த அகல் விளக்குகள் கோலத்திற்கு உட்புறமாக இல்லாமல் வெளிப்புறமாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க. இந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க. இந்த 4 விளக்குகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்தவாறு இருக்கணும். இவ்வாறு தீபத்தை ஏற்றி வச்ச பிறகு அன்றைய தினத்தில் நம்முடைய வீட்டில் என்ன இருக்கோ, பால், உலர்பழங்கள், செவ்வாழைப்பழம், வாழைப்பழம், மாதுளைப்பழம் என்ன இருக்கோ அதை பிரசாதமாக சிவபெருமானுக்கு வச்சு ஓம் சிவாய நம ஓம், ஓம் சிவாய நம ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து சிவபெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைக்கணும். சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கணும், வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகணும்னு இந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வணங்கி அதன் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த தீபத்தை நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றணும். இந்த நாளில் இந்த நேரத்தில் சிவபெருமானை நினைத்து இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வீடு நிலம் தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகிற தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது உங்கள் கர்ம வினையை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.
ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.